ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம எல்லாருமே நம்ம ஃபோனில் கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங்காக இந்த கேப்கட் வீடியோ எடிட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேப்கட் வீடியோ எடிட்டரோட லாங்குவேஜை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற அப்படின்ற ஒரு தேவை இருக்கா? ஸோ இந்த வீடியோவில் கேப்கட் ஆப்போட லாங்குவேஜை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்ய வேண்டியது, உங்க மொபைல்ல வந்து கேப்கட் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ண பிறகு நீங்க மேல கார்னர்ல பார்க்கலாம், இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு ஆப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை வந்து இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ டன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, பண்ணதுக்கு அப்புறமா ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வந்து ஒட்டோவாவே வந்து லாங்குவேஜ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிரும். ஸோ நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கான்னு. ஸோ பார்க்கலாம், இங்கிலீஷ்லேருந்து ஒரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ இப்படி தான் கேப்கட் வீடியோ எடிட்டரில் லாங்குவேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.